Hi everyone, welcome back to banusameekitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே சண்டே வந்ததுன்னா நம்ம என்ன ஸ்பெஷலா செய்யலாம்னு யோசிப்போம். இந்த காம்போவை செய்யுங்க, வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம செவக்க வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம செவக்க வதக்குறோமோ கிரேவியும் நமக்கு நல்லா திக்கா கிடைக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதுல நாம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிதமான சூட்ல வச்சு இதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இதுல நம்ம 1 கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. மட்டனை ஃபுல்லா தண்ணி வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம இந்த வெங்காயத்திலேயே இந்த மட்டனை நல்லா பிரட்டி விடுங்க. அப்போதான் நல்லா மட்டன்ல ஃப்ளேவர் இறங்கும். அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. பாருங்க மட்டனும் கொஞ்சம் லைட்டா சுருண்டு வரும். 1 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நாம 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு அந்த தக்காளி லைட்டா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். எப்படியோ நம்ம இதை குக்கர்ல வேக வைக்க போறோங்க. தக்காளி எல்லாமே நல்லாவே குழஞ்சிடும். 1 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வதக்கினாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதுல நாம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், நீங்க குழம்பு மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு பதில் அதுவும் நீங்க போட்டுக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்க 1/2 கிலோ மட்டன் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை பாதி ஆக்கிட்டு செய்யுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலா எல்லாமே மட்டன்ல கோட் ஆயிடுச்சு பாருங்க. இதுல நாம 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நாம இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சில மட்டன் சீக்கிரம் வெந்துருங்க, ஒரு சிலது வேகாது. அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்ல 4 விசில் வச்சிருங்க. 4 விசில்லயே இது வெந்துடும். அதுக்குள்ள நாம ஒரு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு 1லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா. கசகசா இல்லைன்னா விட்டுருங்க. முந்திரி பருப்பு மட்டும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பேஸ்டா அரைச்சி இதை எடுத்துட்டு வந்துருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கின பிறகு ஓபன் பண்ணுங்க. மட்டன் நல்லாவே வெந்திருக்கும். சப்போஸ் வேகலைன்னா நீங்க இன்னும் 1 விசில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நான் அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை இதுல சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் இதுல சேர்த்துக்கோங்க. உங்க குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை இதுல சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான குழம்புங்க. நீங்க சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துலயே இந்த குழம்பை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் இது மிதமான சூட்லயே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கு. குழம்பும் நமக்கு திக்காயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயாச்சு.
அடுத்து நாம இதுக்கு ரைஸ் என்ன செய்யலான்றத பார்ப்போம். இந்த ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா குக்கர்ல கூட இதை நீங்க செய்யலாங்க. 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 4லிருந்து 5 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4லிருந்து 5 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புலையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை நம்ம நல்லா செவக்க வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு லைட் பிங்க் நிறத்துல வந்தாலே போதும். நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரிலாம் இது வதக்கக்கூடாது. லைட் பிங்க் நிறத்துல இது வரட்டும். இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுங்க. இதுல நம்ம ஒரு கொஞ்சமா புதினா, ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நறுக்கி இதுல சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில இதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்குங்க. இது நல்லா சுருங்கி வரட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதுல சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணுங்க. அப்போதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை கிண்ணத்துல போட்டு லைட்டா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. டைரக்டா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சிரும். தயிரை சேர்த்து 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மசாலா பொருட்கள். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். இது ஒரு கொதி வரட்டுங்க. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இங்க நான் ஆல்ரெடி ரைஸை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்க குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வச்சிருங்க போதும். இதே அளவு தண்ணி அளவு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வைங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வர அளவுக்கு இது குக் ஆகட்டும். பாருங்க, ஒரு கரெக்டா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி போணுங்க. பாருங்க, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு இருக்கணும். நீங்க ஒரு அரிசி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி வேகாம இருக்கணும். இந்த சமயத்துல தான் நாம இதை தம் வைக்கணும். மூடியை போட்டு மிதமான சூட்ல ஒரு 15 நிமிஷம் இதை நாம தம் வச்சிடலாங்க. மேல தட்டுல ஒரு கல்லோ இல்ல ஏதாவது வச்சிருங்க. இது எனக்கு டைட்டா இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சிருக்கேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா சாப்பாடு வெந்துடுச்சு, வெரையா ஆயிடுச்சு. சூப்பரான நமக்கு பலாவ், சிம்பிள் பலாவ் ரெடி ஆயாச்சு. இந்த சண்டேக்கு இந்த பலாவும் சரி மட்டன் குழம்பும் வச்சு கொடுத்து பாருங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.